மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பாஸ்கா என் கிழமை வியாழன். இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பெயர் உன்னதமானது, மேன்மையானது, உயர்ந்தது, எல்லா பெயருக்கும் மேலானது. இதைத்தான் பிலிப்பியர் புத்தகம் 2:10 படிக்கின்றோம். அவருடைய பெயர் எல்லா பெயருக்கும் மேலானது என்று சொல்லப்படுகிறது. விண்ணவர் மன்னவர் கீழ் அனைவரும் மண்டியிட அவருடைய பெயர் உயர்ந்ததாக சொல்லப்படுகின்றது. மேலும் திருப்பாடல் 8 இன்றைய திருப்பாடல் 1 சொல்லப்படுகிறது. ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஏனெனில் இயேசுவின் பெயர் சாதாரணமானதல்ல, மாறாக அற்புதங்களை, அதிசயங்களை, குணப்படுத்துதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் பேய்களை ஓட்டக்கூடியதாக, நோய்களை குணப்படுத்தக்கூடியதாக, நம் வாழ்விலே இறை ஆசிரை பெற்றுக்கொள்ள நமக்கு துணை புரியக்கூடியதாக இருக்கின்றது. எனவேதான் நீதிமொழிகள் 18:10 படிக்கின்ற பொழுது, ஆண்டவரே உமது பெயர் உறுதியான கோட்டை, ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் அதனுள் சென்று அடைக்கலம் புகுவர் என்று சொல்லப்படுகின்றது. யாரெல்லாம் கடவுளுக்கு அஞ்சுகிறார்களோ அவர்கள் ஆண்டவருடைய பெயர்களுடைய அடைக்கலத்தை, ஆசீரை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் யோவான் புத்தகம் 14:13-14 இயேசு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கின்றார். என் பெயரால் நீங்கள் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள், என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு அதை தருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். இயேசுவின் பெயரை நம்பிக்கை உச்சரித்து கேட்கின்ற பொழுது கடவுள் நமக்கு அருளையும் ஆசிரியரையும் நாம் வேண்டுகின்ற வரங்களை கொடுப்பவராக இருக்கின்றார். உதாரணம் பார்க்கின்ற பொழுது லூக்கா புத்தகம் 18 பார்த்திமேயு இயேசுவே தாவீதின் மகனை என்மேல் இரக்கமாய் என சொல்லி கதறுகின்ற பொழுது அந்த நிமிடமே இயேசு அவனுக்கு பார்வை கொடுத்ததாக சொல்லப்படுகின்றது. லூக்கா புத்தகம் 23 படிக்கின்ற பொழுது இயேசு வலது பக்கம் தங்கிக் கொண்ட நல்ல கள்வன், இயேசுவே நீ ஆட்சியுரிமை பெற்று வருகின்ற பொழுது என்னையும் நினைவு கூறும் என்று சொன்னார். இன்றே என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று சொல்லி இயேசு அவனுக்கு பரிசினை, மீட்பினை பரிசாக கொடுத்ததாக சொல்லப்படுகின்றது. ஆம், இயேசுவின் பெயர் நம் வாழ்விலே அற்புதங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவின் பெயர் வல்லமையானது. ஆண்டவர் தன் சிறில் அனுப்புகின்ற பொழுது அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகின்றார். அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவர்கள் மீண்டும் திரும்பி வருகின்ற பொழுது லூக்கா புத்தகம் 10:17 சொல்லி, ஆண்டவரே நாங்கள் உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு கட்டுப்படுகிறேன் என்று சொல்லி, பேய்களை ஓட்டுகின்ற, பேய்களை கட்டுப்படுத்துகின்ற அதிகாரம் கொண்டது இயேசுடைய பரிசுத்தமான நாமமாக இருக்கின்றது. ஆம், இத்தகைய வல்லமையான நாமத்தின் பலனை தான் இன்றைய முதல் வாசகம் திருப்பால் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் பேதுரு சொல்லுகின்றார், அந்த முடக்குவாதம் நடக்க செய்ததை பார்த்து மக்கள் எல்லோரும் வியந்து அவர்களை பார்த்து கொண்டு அவர்களை தேடி வருகின்ற பொழுது சொல்கிறார், நாங்கள் எங்களுடைய வல்லமையாலோ இறை பற்றினாலோ இதை செய்யவில்லை, எங்களிடம் ஆற்றல் நாங்கள் செய்யவில்லை, இயேசுவின் பெயரே இவருக்கு இந்த பலனை கொடுத்தது என்று சொல்லுகின்றார். நம்பிக்கையோடு இயேசுவின் பெயரை சொன்னார்கள், அங்கே அற்புதம் நடந்தது. எனவேதான் இன்றைய திருப்பாடல் அழகாக சொல்லி காட்டுகின்றது. திருப்பாடல் 8 ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது, எல்லா பெயர்களும் மேலான பெயராக உம்முடைய பெயர் விளங்குகின்றதே என்று சொல்லப்படுகின்றது. இதை உணர்ந்துதான் திருத்தூதர் பணியில் 4:12 லூக்கா இவ்வாறு சொல்லுகின்றார், நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரை தவிர வேறொரு பெயர் நமக்கு கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி, ஆண்டவர் பெயரை நம்பிக்கையோடு உச்சரிக்க வேண்டும். ஆண்டோட பெயரிலே நம்பிக்கை வைத்து அந்த பெயரை உச்சரிப்பதற்கான ஆசீரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பு சகோதரமே, இயேசுவின் பெயரை உச்சரிக்க நாம் தயாராக இருப்போம். இயேசுவை ஆசீர்வதையும், இயேசுவை எனக்கு வல்லமை கொடு, இயேசுவை இந்த நோய்களை குணப்படுத்தவில்லை. ஆனால் இயேசுவின் பெயரை உச்சரிக்க நமக்கு அதிகாரம் வேண்டும். அந்த இயேசுவின் பெயரை உச்சரிப்பதற்கு நமக்கு வலிமை வேண்டும், நமக்கு அதிகாரம் வேண்டும், நமக்கு ஆற்றல் வேண்டும். உதாரணம் பார்க்கின்ற பொழுது திருத்தூதர் பணி 19 சொல்லப்பட்டிருக்கின்றது, யூதர்கள் பேய்களை ஓட்டவும் நோய்களை குணப்படுத்துகின்ற வல்லமைக்காக ஏங்கிக் கொண்டிருந்தார்கள்.
அவர்கள் ஒரு சில சிறு சிறு காரியங்களை மாய மந்திர வித்தைகளை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த சமயத்திலே இயேசுவின் வல்லமை நிரம்பிய பவுல் பேய்களை ஊட்டுகின்றார், நோய்களை குணப்படுத்துகின்றார். அவருடைய கைக்குட்டை கூட அற்புதங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது. இதை பார்த்தவுடன் பவுல் செய்வதை போலவே நாங்களும் செய்ய விரும்புவோம் என்று சொல்லிக்கொண்டு பேய் பிடித்த மனிதர்களுக்கு முன்னால் நின்று கொண்டு பவுல் அறிவித்த இயேசுவின் பெயரால் கட்டளையிடுகின்றேன் என்று சொல்லி அந்த பேய்களை ஓட்ட முற்பட்டார்கள். ஆனால் என்ன நடந்தது? அந்த சமயத்திலே அங்கே அந்த பேய்கள் அவர்களது வெளியேறி அவர்களை தாக்க அவர்கள் ஆடைகள் கிழிக்கப்பட்டு குற்றுயிராய் துரத்தப்பட்டார்கள். அப்போது அந்த பேய்கள் சொன்னது, இயேசுவை எங்களுக்கு தெரியும், பவுலும் எங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் யார் என்று கேட்டு அவர்களை தாக்கியதாக சொல்லப்படுகின்றது. நாம் வெறுமனே இயேசுவின் பெயரை சொல்வதால் நமக்கு அற்புதம் அதிசயம் நிகழ்ந்து விடாது. வெறுமனே இயேசுவின் பெயரை சொல்வதனாலே நம் வாழ்க்கையிலே மீட்பினை பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசுவின் பெயரை வாயால் அறிக்கிறோம் மீட்பு என்று சொல்லி ரோமர் புத்தகம் 10:9 சொல்லப்பட்டிருக்கின்றது. வெறுமனை அறிவிப்பதால் அல்ல, மாறாக நம்பிக்கையோடு அதன் பொருள் உணர்ந்து அதை விசுவசித்து ஏற்றுக்கொண்டு தூய உள்ளத்தோடு அசைக்க முடியாத உறுதியோடு இயேசுவின் பெயரை நாம் உச்சரிக்கின்ற பொழுது இயேசுவின் பெயர் நம் வாழ்விலும் அற்புதங்களை நிகழ்த்தும். பேதுரு செய்த அதே ஆசீர்வாதம் இந்த காரியங்களை நம்முடைய அன்றாட வாழ்விலும் நாமும் அனுபவிக்க முடியும். இயேசுவின் பெயரை உச்சரித்து கேட்கின்ற பொழுது இந்த நல்ல கல்வனை போல பாத்திமேயை போல நாமும் அன்றாட வாழ்விலே இறை அருளை பெற்றுக்கொள்ள முடியும். அன்பு சகோதரமே, ஆண்டவருடைய திருப்பெயரை வீணாக சொல்லாதிருப்பாயாக என்று 10 கட்டளையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஆண்டவர் பெயரை வீணாக நம் தேவைகளுக்காக பயன்படுத்தாமல் உண்மையிலேயே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தூய உள்ளத்தோடு அசைக்கின்ற உறுதியோடு ஆண்டவர் பெயரை உச்சரித்து ஜெபிப்போம். பிறருக்காகவும் அன்றாடுவோம், பிறரை ஆசீர்வதிப்போம். நிச்சயமாக இயேசு வாக்குத்தத்தம் கொடுத்தவர், என் பெயரால் எதை கேட்டாலும் தரும் என்று சொன்னவர் நம் வாழ்விலும் அற்புதங்களை செய்வார். நானும் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். கடவுள் அருட்கரம் என்றும் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்களிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள்